ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஏப்ரல் 12 சனிக்கிழமை நாளைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. பச்சரிசி அப்புறம் மஞ்சள் வைத்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை நீங்கள் செய்யறதால பலவிதமான நன்மைகள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி மஞ்சள் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது பகல் காலத்தில் வெயிலோட உஷ்ணத்தை அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் இந்த காலத்தில் இரவு நேரங்களில் சில நேரத்தில் குளுமையான சூழ்நிலை ஏற்படும். அதுலேயும் பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய முழு நிலவு தினத்தில் இதமான சூழ்நிலை ஏற்படும். இப்படி வெயிலில் எப்படி உங்கள் வாழ்க்கை வாட்டி வதைக்கப்படுதோ அந்த இரவு நேரங்கள் அந்த குளிர் வர மாதிரி உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறணும். அந்த பௌர்ணமி வெளிச்சம் மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை நீங்கள் தவறவிடவே கூடாது. 12 மாதங்கள் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக வரக்கூடியது பங்குனி மாதம். என்னதான் கடைசி மாதமாக வந்தாலும் இதை மங்கள மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனிக்கு அப்புறமா பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் இருக்குல்ல, தமிழ் வருட பிறப்பு, இது நல்ல விதமாக பிறக்கணும். பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னா முடியக்கூடிய இந்த பங்குனி மாதத்தை நீங்கள் முறையாக பூர்த்தி பண்ணணும். இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரம். அதே மாதிரி இப்போ திதிகளில் கடைசியாக வரக்கூடியது பௌர்ணமி திதி. அற்புதமான ஒரு நாள். பங்குனி உத்திரத்துக்கான விசேஷத்தை முடிச்சுட்டு வழிபாட்டை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓய்வில் உட்காந்துருப்பீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த பௌர்ணமியையும் நீங்கள் கையோடு வழிபட்டீங்கன்னா பிறக்கக்கூடிய சித்திரை வருடம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில வருடங்களில் இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வரும். ஆனால் சில வருடங்கள் தனித்தனியாக வரும். உதாரணத்துக்கு இந்த வருடத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ பங்குனி உத்திரம் இன்னைக்கு நாளைய நாளோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் பௌர்ணமி திதி அப்படி கிடையாது. ஏப்ரல் 12 சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் இருக்குது. அதனால சனிக்கிழமை நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி தான். அதுலேயும் மாலை நேரத்தில் ஒரு 6-7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவு முழு ஒளியோட பிரகாசமாக வட்ட வடிவில் அற்புதமாக காட்சி அளிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யறது கோடி புண்ணியம். சந்திர மௌலீஸ்வரையே வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு தரிசனம். சந்திர பகவானை வணங்குனீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை நேரடியாக வணங்கின பலனை பெற முடியுமா? அந்த அளவுக்கு சந்திர தரிசனம் நம்ம வாழ்க்கையில் பல ஏற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. பொதுவாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியை எந்த தெய்வத்துக்கு விசேஷமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்லப்போனால் பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள் தான். அதில் குறிப்பாக மகமாயி மாரியம்மன், மகாலட்சுமி தாயார் இவங்க வழிபாட்டுக்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு பௌர்ணமி திதி. சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்ப விசேஷம். அந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வணங்குனீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குல்ல, அது படிப்படியாக குறையும். சரி, பௌர்ணமி திதிக்கான வழிபாட்டை எப்போ செய்யலாம்? நாளைக்கு சனிக்கிழமை 9:10 ராகு காலம், மதியம் 1:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக நீங்கள் பௌர்ணமி திதிக்கான வழிபாடு, இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுன்னு கிடையாது, நீங்கள் கோவிலுக்கு போகிறது, வழிபாடு நடத்துறது, வீட்டில் பூஜை செய்கிறது, இது மாதிரி பௌர்ணமிக்கு என்ன வழிபாடு செய்யறதா இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக செய்யலாம். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, பச்சரிசி அப்புறம் மஞ்சள் வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது. அதில் குறிப்பாக ஒரே நாளில் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக கூட இது இருக்கலாம். முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்டில் தினமும் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதில் முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதாவது சந்திர பகவான் நிலவுக்கு உரிய தானியம் நெல். அதுலேருந்து கிடைக்கக்கூடியது இந்த பச்சரிசி. அந்த பச்சரிசியை எடுத்து நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இருந்தால் கூட போதும். அடுத்ததாக 2-3 எண்ணிக்கையில் மஞ்சள். அது கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள். இந்த மஞ்சளில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் கட்டாயம் நீங்கள் மஞ்சளை பயன்படுத்துனீங்கன்னா கிழங்காவோ விரலி மஞ்சளாவோ தான் பயன்படுத்தணும். மஞ்சள் தூள் பயன்படுத்தக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் இந்த குண்டு மஞ்சள்லாம் தாளிச்சோட வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் சரி, இல்லை காலை நேரத்தில் ராகு காலத்துக்குள்ளே செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். கூடுமான அளவுக்கு இந்த பௌர்ணமி திதியில் வரக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை பௌர்ணமி நிலவு எப்படி பிரகாசமாக ஒரு 6-7 மணிக்கு ரொம்ப ஒளிமயமாக தெரியுதோ அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இப்போ சனிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் எப்போ இந்த முழு நிலவு பௌர்ணமி நிலவு பிரகாசமாக தெரியுதோ அந்த நேரத்தில் ஒரு சின்ன தட்டுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு வச்சுடுங்க. அது மேலே 3 எண்ணிக்கையில் மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும். அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்சால் ஒரு சில்லறை நாணயம் சேர்த்துக்கிறது கூடுதல் விசேஷம். இப்போ இந்த ஒட்டுமொத்த அமைப்பு இருக்குல்ல,
பச்சரிசி, அது கூட மஞ்சள், அப்புறம் ஒரே ஒரு சில்லறை நாணயம். இத பூஜை அறை தயார் செஞ்சு வச்சுட்டு, நேரா உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போங்க. மொட்டை மாடிக்கு ஒரு 6, 7 மணிக்கு மேல போனீங்கன்னா, 6, 7 மணி அப்படிங்கிறத தாண்டி முழு நிலவு பிரகாசமா தெரியணும். மேகக்கூட்டங்கள் இருந்தா பரவால்ல. அந்த மேகமூட்டம் நகர்ந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க வழிபாட்ட செய்யலாம். ஆனா, முழு நிலவ பார்த்து அந்த பரிகாரத்த செய்ய போறீங்க. உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கோ, இல்ல தோட்டத்துக்கோ, வாசல் படிக்கோ, எங்கேருந்து பார்த்தா அந்த முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ, அப்ப நீங்க தயார் செய்த தட்டுல வச்சிருக்கீங்கல்ல, அந்த பச்சரிசியையும், மஞ்சளையும் வைத்து, ஒரே ஒரு சில்லறை நாணயம் வைத்து வச்சிருக்கீங்கல்ல, அத அப்படியே சந்திர பகவான நோக்கி 2 கையால ஏந்தி காமிக்கணும். காமிச்சுட்டு, எங்க வீட்டுக்கு எல்லா விதமான செல்வங்களும், வளங்களும் வந்து சேரணும். எந்தவித செல்வத்துக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டு, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகன்னு ஒரு 3 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பச்சரிசியையும், அந்த மஞ்சளையும் அப்படியே தட்டோட எடுத்து வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சுட்டு, வீட்ல பூஜை அறையில விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ, அவ்வளோ நேரம் அந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். நீங்க உங்களோட அன்றாட வேலை பாருங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, சனிக்கிழமை பௌர்ணமி திதி அன்றைக்கு இரவு செஞ்சாலும் சரி, இல்ல மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எதற்கப்புறம் சுத்தபத்தமா குளிச்சு செய்தாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அந்த மஞ்சள் வைத்திருக்கீங்கல்ல, அத என்ன மஞ்சள் வைத்திருக்கீங்களோ, அத நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அது நீங்க இப்ப குளிக்கிற மஞ்சள் வச்சிருக்கீங்கன்னா, அத குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் வச்சீங்கன்னா, சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பச்சரிசிய மட்டும் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள போட்டுருங்க. அங்க வரக்கூடிய 500, 1000 எறும்புகள் அத சாப்பிடும். இத இரவு நேரங்கள்ல எறும்பு புற்றுகள போய் போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்காது. அந்த ஒரு காரணத்தால தான் சனிக்கிழமை பௌர்ணமி திதி இரவு முழுக்க அது பூஜையில இருக்கட்டும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மஞ்சள மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு, அந்த பச்சரிசிய எறும்பு புற்றுகள்லயோ, காக்கை கூடுகளுக்கு தானமாவோ போட்டுருங்க. அந்த ஒரே சில்லறை நாணயம் வைத்திருப்பீங்க. அந்த சில்லறை நாணயத்தையும் நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு செலவு பண்ணாம பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாரி தெரியும். ஆனா இந்த பரிகாரம் மூலியமா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறத நீங்க நம்பி தான் ஆகணும். பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துறோம். மஞ்சள் அப்படிங்கிறது ஏன் பயன்படுத்துறோம்னா, முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி, குலதெய்வம் இவங்க எல்லாருக்கும் உகந்த நாள் தான். மாரியம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாருக்கும் உகந்த பொருள் வந்து மஞ்சள். மங்களகரத்தின் மறு உருவம். இந்த 2 பொருட்களையும் அதாவது சந்திர பகவானுக்கும், மகாலட்சுமி தாயார், மாரியம்மனுக்கெல்லாம் உகந்த பொருளையும் வைத்து நீங்க வழிபாடு செய்யும்போது, இவங்க 2 பேரோட அருளும் ஒரு சேர கிடைக்கும். அந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது குபேரரோட அருள உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இப்படி ஒட்டுமொத்த அருளும் உங்கள வந்து சேரும்போது, இதுவரைக்கும் வாழ்க்கையில தோல்வியில மட்டும் தான் சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க. பெருசா முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும், வீட்ல வந்து சுபகாரிய தடை அதிகமா இருக்கு. எதை தொட்டாலும் தோல்வி. எந்த காரியத்த தொடங்குனாலும், நல்ல காரியத்த தொடங்குனாலும், அத சரியா நடத்தி முடிக்க முடியல. ஏதாவது தடை வந்துடுதுங்கிற மாரி குறை இருக்கும்ல. அவங்க எல்லாருக்கும் இந்த வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும். சந்திர பகவான நீங்க வந்து பௌர்ணமி தினத்துல வணங்குனீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க சிவபெருமானை நேரடியாக வணங்குன ஒரு முக்கியமான பலனை ஏற்படுத்திக்க முடியும். பங்குனி மாதத்துல பங்குனி மாதத்துல இறுதியா வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில இந்த ஒரு வழிபாட்ட செய்யறதால, அடுத்து 2 நாட்களுக்கு அப்புறமா பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தோட முதல் நாள் இருக்குல்ல, தமிழ் வருட பிறப்பு. இது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.